தகவல் மீடியா வழங்கும் யாவரும் நலம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாரம் தவறாம நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்தடையும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே யாவரும் நலம் அப்படிங்கிற நம்ம பகுதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். யாரோ வகுத்து வச்ச பாதையில ஒரு காமன் டெம்ப்ளேட் படி இந்த சமுதாய கட்டமைப்புக்கு ஒத்து வர்ற மாதிரி வாழ்றோம். பாதி வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கும் போதுதான் நமக்காக என்ன வாழ்ந்தோம், நம்ம மன நிறைவோட தான் வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போது மனசுல ஒரு வெறுமை தான் வரும். சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்காக 7 வகையான வாழ்வியல் மாற்றங்களை பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனநல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதலாவதா, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். ஆரோக்கியமான உணவு முறை, ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள், ஆரோக்கியமான சுற்றம், நட்புன்னு வச்சுக்க முயற்சி செய்யலாம். தேவையில்லாத ஆபத்தான பழக்கங்களை கைவிடுறது நல்லது. அடுத்ததா, நம்மள சுத்தி யார் இருக்கணும், எப்படிப்பட்டவங்க இருக்கணும்னு சரியா தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணணும். டாக்ஸிக்கான மக்கள் கிட்ட இருந்து விலகி இருங்க. உங்களுடைய நலன் மேல அக்கறை இருக்கிறவங்கள பாடுபட்டாவது தக்க வச்சுக்கோங்க. அடுத்ததா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒரு வயசுக்கு மேல மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு. அதாவது காலம் எப்படி மாறினாலும் நான் என்னோட சில பழக்க வழக்கங்களை, வாழ்க்கை முறைகளை இருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. இதனாலதான் தலைமுறை இடைவெளி ஏற்படுது. உலகம் யாருக்காகவும் நிக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதுக்கு ஏத்த மாதிரி வர மாற்றங்களை ஏத்துக்கணும். இல்லைனா ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஒதுக்கி வைக்கப்படுறோம், தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களால பாதிக்கப்படுவோம். இதேதான் வள்ளுவர் எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, தாமதம் கூடவே கூடாது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னா அப்புறம் எப்பவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நேரம் பறந்துகிட்டே இருக்கும். சோ செய்ய நினைக்கிறத தாமதம் இல்லாம செஞ்சுட்டா, ஐயோ நேரம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் இது செய்யாம போயிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட வேண்டிய நிலைமை வராது. அடுத்து, கடந்த காலம் பற்றிய அதீத சிந்தனைகளை விட்டுட்டு எதிர்காலம் பற்றிய குறிக்கோள் வச்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகுறது நல்லது. கடந்த காலத்துல நிறைய தவறுகள் பண்ணிருக்கலாம். மனித வாழ்க்கையே தப்புகளும் தவறுகளும் நிறைஞ்சதுதான். நடந்து முடிஞ்சு போன தவறுகளை இல்லைன்னா கடந்து போன நாட்களை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப விரக்தியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். முடிஞ்சதை திரும்ப வாங்கவோ இல்ல மாத்தவோ முடியாது. இனி வரப்போற காலத்தை சந்தோஷமா நிறைவா வச்சுக்க என்ன செய்யலான்னு யோசிச்சு அதன்படி செயல்படுறது, ட்ரஸ்ட் மீ, இட் மேக்ஸ் மிராக்கிள்ஸ். அப்புறம் புதுசா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்கணும். இது வாழ்க்கையில நியூ கலர்ஸ், நியூ ஃபிளேவர்ஸ்னு சேர்ந்து லைஃப் ஒரு சுவாரஸ்யமா வச்சுக்க உதவும். இப்போ உள்ள புது உலகத்தோட அப்டேட் ஆகுறது, புதுசா நட்பு வட்டங்களை உருவாக்கிக்கிட்டே போறது, இதெல்லாம் ரொம்ப துடிப்போட, உயிர்ப்போட, நிறைவோட வாழ்றதுக்கான சீக்ரெட். கடைசியா, கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது தப்பே இல்ல. குடும்பம், பிள்ளைங்க, அப்பா அம்மா, கணவன் மனைவி இவங்களுக்காக வாழ்றது எல்லாமே முக்கியம்தான். ஆனா இதுல உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அந்த சந்தோஷமும் உயிர்ப்பும் வாழ்க்கையில இன்னும் மனநிறைவோட வாழ வழிவகும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற கூற்றுப்படி நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த யாவரும் நலம் பகுதியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.